மும்பை நகரில் சிவாஜி பார்க் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் ஒரு மண்டபத்தில் யூனியன் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து ஊழியர்களுக்காகவும் இந்த துறையை பாதுகாப்பதற்காகவும் பல எண்ணற்ற போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். ஏஐஏனுடைய வரலாற்றை பற்றி 3 புத்தகங்கள் வந்திருக்கிறது. ஒன்று நம்முடைய முன்னாள் தஞ்சை கோட்டத்தினுடைய தலைவர் தோழர் லட்சுமணன் அவர்கள் எழுதிய அந்த வரலாறு. இன்னொன்று ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய சமீபத்தில் மறைந்த தலைவர் தோழர் சந்திரசேகர் போஸ் அவர்கள் டாக்கிங் அபவுட் தி பாஸ்ட் டைம்ஸ் என்கின்ற ஆங்கிலத்தில் அவருடைய அனுபவங்களை, அது வரலாறு இல்லை, அவருடைய அனுபவங்களை, ஏனென்றால் முதல் பொதுச் செயலாளராக இருந்தவர் அவர். எனவே தன்னுடைய அனுபவங்களை அந்த புத்தகமாக அவர் எழுதியிருக்கிறார். அதிலே ஏராளமான அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய வரலாற்றை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஏஐஏ ஆரம்பித்து 5 வருடம் கழித்து தான் எல்ஐசி ஆரம்பித்தது. ஏஐஏ ஆரம்பிச்சது ஜூலை 1, 1951. எல்ஐசி ஆரம்பிச்சது செப்டம்பர் 1, 1956. 5 வருடங்கள் 3 மாதங்கள் கழித்துதான் எல்ஐசியை உருவாகும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டார், அரசினுடைய மூலதனம் எல்ஐசியில் எவ்வளவு அப்படின்னு தோழர் தேவன் கேட்டார். அரசினுடைய மூலதனம் 5 கோடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த 5 கோடி அரசாங்கம் கொடுத்ததா அப்படின்னா இல்லை. இந்த தனியார் கம்பெனிகள் எல்லாம் வைத்திருந்த மூலதனத்தை இணைத்து 5 கோடி என்று சொல்லப்பட்டது. அதிலும் பல நிறுவனங்களுடைய மூலதனத்தை அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரே எல்ஐசி உருவாக போகுது என்ற தகவல்களை அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிய வரலாறும் இணைந்ததுதான் எல்ஐசியுடைய வரலாறு. அப்படி பார்க்கும்போது எவ்வளவுதான் உண்மையான மூலதனம் என்றால், எனக்கு தெரிந்து நாம் படித்து புரிந்து கொண்ட வரைக்கும் 3 கோடியே 80 லட்சம் தான் எல்ஐசியுடைய மூலதனம். சொல்லப்பட்டது 5 கோடி, ஆனால் இருந்தது அவ்வளவுதான் என்று நான் அந்த புத்தகத்தை படித்து புரிந்து கொண்டேன். எனவே அப்படி ஆரம்பித்த நிறுவனம் தான் எல்ஐசி. இன்றைக்கு எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை ஊழியர்கள் நமக்கு தெரியும். ஊழியர்கள் இப்படி இருப்பதற்கு காரணம், ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம், ஒரு சிறந்த சமூக அந்தஸ்தோடு இருப்பதற்கு காரணம், நாம் நம்மை பற்றி மட்டும் கவலைப்படாமல் இந்த நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் சாதாரண ஏழை எளிய மக்களை பற்றியும் கவலைப்படுவது, அவர்களுக்காக உழைப்பது என்கின்ற லட்சியத்தை நாம் நம்முடைய கொள்கையாக கொண்டதன் காரணமாகத்தான் நம்மால இப்படி இருக்க முடியுது. அதை தெரிஞ்சுக்கணும். எனவே அதுதான் நம்முடைய வெற்றிக்கு காரணம். இன்றைக்கு நாம் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக பணி நியமனத்தை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வைக்கிறோம். ஏன் பணி நியமனம் அவசியம் என்பதை பற்றி பல சுற்றறிக்கைகளை நாம் போட்டிருக்கிறோம். 1996ஆம் ஆண்டு 98,000 இருந்த 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர்களது எண்ணிக்கை 2026 மார்ச் 31 கணக்கிடும் போது 40,000 குறைந்திருக்கிறது. ஆனால் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி 5 கோடி 85 லட்சம் பாலிசி 96 இருந்து இன்றைக்கு 40 கோடியாக வளர்ந்திருக்கிறது என்றால், அந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் என்றால் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள், மற்ற பகுதி ஊழியர்களும் தான் காரணம். எனவே இப்படி ஊழியர்களது எண்ணிக்கை குறையும் போது ஊழியர்களை நியமித்தால்தான் இந்த நிறுவனம் நாளை செயல்பட முடியும். இன்றைக்கு எல்ஐசி நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களது சராசரி வயது 56 இருக்கிறது. 2026 இந்த ஆண்டு, 2030ஆம் ஆண்டில் யார் பணியில் இருப்பார்கள் என்ற கேள்வியை எழுப்பினால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு ஊழியர் இருப்பார். நிறுவனத்தினுடைய சொத்து 60 லட்சம் கோடி.
நிறுவனத்தினுடைய ஊழியர்களது எண்ணிக்கை 40,000. முதல் நிலை அதிகாரிகள், வளர்ச்சி அதிகாரிகள் உட்பட மொத்த ஊழியர்களது எண்ணிக்கை 75,000. 1996 மொத்த ஊழியர்களது எண்ணிக்கை 1.5 லட்சம். எனவே மொத்தமாக பார்த்தாலும் 1.5 லட்சத்திலிருந்து 75,000 குறைந்திருக்கிறது. 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர்களை பார்த்தாலும் 98,000 40,000 குறைந்திருக்கிறது. எனவே எங்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர்களது எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் அதற்காக 2 வேலை நிறுத்தத்தை நடத்தினோம். நிர்வாகம் உடனடியாக அந்த வேலையை துவங்குகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இறுதியாக நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், தேசிய SC/ST கமிஷனில் இருந்து சில கேள்விகளை கேட்டிருப்பதாகவும் அதற்கு விடையளித்தால் உடனடியாக ஆளெடுப்பதற்கான முயற்சியை துவங்குவோம் என்று சொல்கிறார். சொல்லும் போது கூடவே இன்னொன்னை சொல்றாங்க, தென் மண்டலத்தில பாலிசிகளின் எண்ணிக்கை குறைவு அப்படின்னு கூட சேர்த்து சொன்னாங்க. ஏன் சொல்றாங்க தெரியும். ஒருவேளை பாலிசி எண்ணிக்கையை வைத்துதான் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் என்று சொல்லுகிறார்களா தெரியாது. ஆனால் இந்த ஆண்டு நிறுவனத்தினுடைய லாபம் எவ்வளவு தெரியுமா? 31 மார்ச் 2026 படி LIC நிறுவனத்தினுடைய லாபம் 57,985 கோடி ரூபாய். சென்ற ஆண்டு எவ்வளவு? 31/3/2025 51,000 கோடி ரூபாய். சுமார் லாபத்தில் மட்டும் வளர்ச்சி 20% வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் LIC செலவு கணக்கு குறைந்திருக்கிறது. எவ்வளவு தெரியுமா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2025 12.42% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 11.91, கிட்டத்தட்ட 51% 0.51% குறைந்திருக்கிறது. அப்படின்னா அதன் மூலம் செலவு எவ்வளவு மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் சுமார் 5,000 கோடி ரூபாய் குறைந்திருக்கிறது. LIC கணக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஊழியரை நியமிப்பதற்கு அவரை நியமித்து பராமரித்து அவர் ஓய்வு வரும் வரை அவரை பார்த்துக் கொள்வதற்கு 1 கோடி ரூபாய் செலவாகும் என்று கணக்குகள் சொல்கிறது. அரசாங்கத்தினுடைய கணக்குகள். பென்ஷன் கொடுத்தா, இன்னைக்கு பென்ஷன் இருக்கா? நியூ பென்ஷன் ஸ்கீம் 4,000 ரூபாய் நியூ பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிறவரு. எனவே 1 கோடி ரூபாய் செலவாகுமா ஒரு ஊழியரை பராமரித்து அவரை வெளியே அனுப்புவது, ஓய்வு வரும் வரை பராமரிப்பதற்கு தேவைப்படுமா என்றால் தேவைப்படாது. ஆனால் எனவே உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலுவாக எழுப்புகிறோம். ஆனால் நம்முடைய வரலாறு என்ன? நடத்திய எல்லா போராட்டங்களிலும் நாம் வெற்றிதான் பெற்றிருக்கிறோம். ஒரு நிறுவனத்தை பொதுத்துறையில் பாதுகாக்கக்கூடிய வேலையை ஏதாவது ஒரு சங்கம் இந்தியாவில் செய்திருக்கிறதா என்றால் செய்யவில்லை. 1994 ஆண்டு மல்கோத்ரா குழு பரிந்துரை வழங்கப்பட்டது. அந்த பரிந்துரையினுடைய முக்கிய பரிந்துரை என்னவென்றால், LIC நிறுவனத்தினுடைய 50% பங்குகளை விற்க வேண்டும் என்று பரிந்துரை. அதே காலகட்டத்தில், சம காலகட்டத்தில் KP நரசிம்மம் என்பவர் தலைமையிலே வங்கியை சீர்திருத்தம் செய்வதற்கு பரிந்துரை வழங்கப்பட்டது. KP நரசிம்மம் LIC சேர்மேனா இருந்தார் இல்ல, பயணியப்பட்டிருக்காரு, கரெக்ட் தானே? மல்கோத்ரா RBI சேர்மேனா இருந்தார். அவர் LICக்கு, இவர் வங்கிக்கு. அரசாங்கம் பாருங்க எப்படி வேலை செய்யுது. வங்கிக்காரர் LIC எப்படி சரி பண்றதுன்னு போட்டு பேங்க்காரர நமக்கு போட்டாங்க, நம்மளால அங்க தூக்கி போட்டார். KP நரசிம்மா என்ன சொன்னாருன்னா, அவரு 51% அரசாங்கம் வச்சுக்கணும், மீதி 49% வங்கி பங்குகளை விற்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்த வங்கியிலே 51க்கு மேல இருக்கா தெரியல. சமீபத்தில் யாரோ ஒரு இது தகவல் போட்டிருந்தாங்க. எந்த வங்கியிலேயுமே 70% மேல அரசு பங்கு கிடையாது. எல்லா வங்கிகளிலும் அந்த பங்கு விற்பனை என்பது நடந்து முடிந்திருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வங்கியை பத்தி 33% வித்தா கூட
வரைக்கும் வச்சிருந்து மீதியை வித்தா கூட ஒரு வங்கியினுடைய 33% அரசு வைத்து மீதியை வித்தா கூட அது பொதுத்துறை வங்கியாகவே இருக்கும் என்று புதுசாக அதை சொல்றாங்க. இது சாத்தியமா என்ன? பாதிக்கு மேல வித்தாச்சுன்னா அது பொதுத்துறை வங்கியா இருக்க முடியுமா? நாட்டு மக்களை எல்லாம் காதுல கூட வைக்கிற வேலையை செய்யறாரு. ஒரு பூவை கொடுத்து காதுல வச்சா கோயில் போனா கடவுளை கும்பிடுவோம், சாமியை கும்பிட்டா சாமி நமக்கு அதுதான பழக்கம், பூ வரைக்கும் வைக்கும். ஆனா இவங்க என்ன பூ கூட நம்ம காதுல வைக்கிற இடத்துக்கு அரசாங்கம் சொல்லுங்க. 33% அரசு பங்கு இருந்தால் கூட பொதுத்துறை வங்கி என்ற அரசாங்கம் சொல்கிறது. இந்த இடத்திலிருந்துதான் இந்த நிறுவனத்தினுடைய 3.5% பங்கை விற்பதையே நாம் இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாற்றினோம். அதான் ஏன் இங்க 40,000 பேரை வச்சுதான் அந்த பிரச்சனை. எனவே இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுது? 2% விற்கணும். முதல்ல 15, அப்புறம் எதிர்ப்பு வந்தோம்னா 10 ஆக்கிட்டான். இப்ப 10 ஆக்கிட்டு செபி சட்டம் சொல்கிறது, எனவே 2% விற்கணும். ஏன் சட்டத்தை மாத்த இல்ல? செபி சட்டத்தை மாத்து. நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் யாருக்கெல்லாமோ மாற்றப்படுகிற நாடு இது இல்ல. இந்த நாட்டு மக்களுக்காக எல்ஐசி பங்கை விற்பதை விட செபி சட்டத்தை மாற்றுங்கள் என்று நாம கேட்கிறோம். எதுக்கு 2% விற்கணும்? 2% வித்தா 10,000 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வருவாய் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் எல்ஐசி அரசுக்கு வழங்கி இருக்கின்ற ஈவுத்தொகை 4,500 கோடி ரூபாய் கொடுத்து அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரிவர்கள் எவ்வளவு தெரியுமா? 10,000 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்தாச்சு எல்ஐசி. ஊழியர்களிடமிருந்து மாசம் பிடிக்கிறது இல்ல. அப்படி என்றால் இந்த நிறுவனத்தின் மேல், இந்த நிறுவனம் இந்த நாட்டிற்காக சேவை அளிக்கிறது என்றால் இந்த நிறுவனத்தை எதற்காக தாக்க வேண்டும்? கேட்கணும், நம்ம 76வது ஆண்டுல கேட்கணும். எனவேதான் பங்கு விற்பனை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று போராட வேண்டிய இடத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அது 2% இருந்தாலும் 20% இருந்தாலும் பங்கு விற்பனை என்றால் உடலினுடைய பகுதியை சேதாரப்படுத்துவதை போல எல்ஐசியை சேதாரப்படுத்துகின்ற முயற்சி தான் அந்த முயற்சி. அதற்கு நாம் எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம், போராடுவோம் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தி. அவெல்லாம் இன்றைக்கு எல்ஐசி ஊழியர்கள் 1980ஆம் ஆண்டு ஈராச்செழியன் கொடுத்த பரிந்துரை. அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஈராச்செழியன் தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர். ஒருவேளை இங்க இருந்துதான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாரா தெரியல. என்ன தெரியுமா சொன்னாரு? எல்ஐசி 5ஆக உடைக்க வேண்டும் என்று சொன்னாரு. அதான ரிப்போர்ட். 5 ஆண்டுகள் தொடர்ந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் அந்த நடவடிக்கையை அரசாங்கம் கைவிட்டது. யாரு போராடினாங்க? நாடு முழுவதும் நாடாளுமன்ற நிலைக்குழு வந்தது. அந்த நிலைக்குழுவில் எவ்வளவு சாட்சியங்கள் சென்னையிலே கொடுக்கப்பட்டது. யாரு தெரியுமா? தோழர் என்எம் சுந்தரம், ஆர்ஜி போன்றவர்கள், ராஜப்பா போன்றவர்கள் அந்த நிலைக்குழுவிலே சாட்சியங்களை அளித்தார்கள். எல்ஐசியை உடைக்க கூடாது. இறுதியில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய இடைச் செயலாளர் தோழர் சுனில் மைத்ரா அவர்கள் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்பு மிக்க உரை. படிக்கணும், நம்ம இந்த புத்தகங்களை வாங்கி படிக்கணும். இன்னைக்கு வாசிப்பு என்பதே விட்டு போச்சு. வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வரங்க, எல்லாம் ஓட்டிட்டே போயிடுறாங்க. இல்ல, படிக்கிறது என்பது குறைஞ்சு வாசிப்பை நேசிப்போம். ஏழைகளுடைய வரலாற்றை வாசிப்போம். வாசித்தால் தான் இவர்கள் என்ன சாட்சியம் அளித்திருக்கிறார்கள், இந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு எதற்காக என்பது நமக்கு விளங்கும். அப்படி பாதுகாத்த நிறுவனம் என்பதால் தான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லாம் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றுகிறோம். அன்றைக்கு இந்த முயற்சி நாம் வெற்றி பெறவில்லை என்றால் யார் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. தோழர் ஜெயந்தி அவர்களே பணி ஓய்வு 30 ஆண்டுகள் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. காலைல ஒரு பேங்க் எம்ப்ளாயோட வந்தேன். சார் என்ன இது மாத்திட்டாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர்ல மாத்திட்டாங்க சார், இங்க பார்க்க முடியாது. வண்டியில இது மெட்ரோல வரும்போது
ஏன் மாத்தினாங்க தெரியல, எதுக்கு மாத்தினாங்க தெரியல. யாரால முடிஞ்சது? பெரிய அதிகாரிகளோடு நெருக்கம் இருந்தால் அப்படி நடக்குமா? சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு. பெரிய அதிகாரி மல்லிக்கு இருக்காரு, அவர் நான் பெரிய அதிகாரியோடு நெருக்கம் இருந்தால் அது நடக்குமா? மொபிலிட்டியை உடைக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஏறிய போராடியதின் விளைவாக தடுக்கப்பட்டது. நம்முடைய வரலாறு நம்ம பேசாம யார் பேசுறது? எங்க பேசுறது? எனவேதான் சொல்லுகிறோம், எல்ஐசியை பாதுகாப்பதற்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் பலப்பட வேண்டும். பலப்பட வேண்டும் என்றால் இந்த நிறுவனத்தில் புதிய பணி நியமனங்கள் நடக்க வேண்டும். இந்த நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெறுகிறவர் கூட அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்துக்கு ஆதரவு நல்க வேண்டும். லைவ் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா அட்டேஷன் வாங்க முடியுமா? உன்னிகிருஷ்ண ஏஐபிஏ பிரசிடென்ட் பேசி வாங்கிடுவாரா? நீங்க அங்க வாங்கணும்னா இங்க ஊதிய உயர்வு போராட்டம் நடக்கணுங்க. ஏஐஏ நடத்தலைன்னா வாங்க முடியாது. லைவ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவது நம்முடைய கடமை. அந்த கடமையை நாம் சரிவர செய்தால் இந்த நிறுவனத்தை பாதுகாக்க முடியும். சுவர் இருந்தா தானே சித்திரம், இல்ல சுவர் இல்ல சித்திரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. சினிமா பயோஸ்க்கு கூட காட்ட முடியாது. எனவே நிறுவனத்தை பாதுகாக்க ஏஐஏவை பலப்படுத்துவோம். அதுதான் நம்முடைய பிரதான கடமை என்பதைத்தான் வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சங்கத்தை பலப்படுத்துவோம் என்று கூறி அனைவருக்கும் ஏஐஏ உதயமான 76 நாள் வாழ்த்துக்களை கூறி வெற்றி பெறுவோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே.